இந்த சித்த வைத்திய பதார்த்த குணவிளக்கம் கண்ணுசாமி பிள்ளையின் சித்த வைத்திய பதார்த்த குணவிளக்கம் புத்தகத்தில் அடுத்த மூலிகையாக நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா அகத்திப்பூ. அகத்திக்கீரையை பார்த்தோம். இப்போ அகத்திப்பூவை பற்றி பார்க்க போகிறோம். இதை பற்றி ஒரு செய்யுள் இருக்குது. புகைப்பித்தமும் அழலார் பூரிக்கும் அந்த வகை பித்தமும் அனலும் மாறும் பகுத்துச் சகத்தில் அருந்தா தனியமிர்தே நாளும் அகத்தி மலருக்கு அரி. இதோடைய குணம் என்னம்னா, சுருட்டு முதலிய புகைகளாலும் வெயிலாதி உஷ்ணாதிக்கத்தாலும் பிறந்த பித்தங்களும் தேக அழலையும் அகத்திப்பூவினால் நீங்கும் என்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்னென்ன நோய்களை தீர்க்குன்னு பார்க்கலான்னா, தாது நரம்பு சுருங்க, தாது வெப்பம் தனிய. இதுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது எப்படி உபயோகிக்கிறதுனா, காலையில் 1 அல்லது 1.5 பழம் எடையுள்ள, இந்த பழம்ங்கிறது உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அன்று மலர்ந்த அகத்திப்பூவை நல்ல நீரில் அலம்பி பொடியாக அரிந்து வீசம்படி பசுவின் பாலில் போட்டு வேக வைத்து சிறிது சர்க்கரை கூட்டி சாப்பிடுவதுண்டு. இப்படி 5 அல்லது 7 நாள் சாப்பிட பித்தம் உட்காங்கை தீரும். இன்னும் அகத்திப்பூவை சிறு துண்டுகளாக அரிந்து துவட்டலாக செய்து உபயோகப்படுத்துவதுண்டு. இதனால் இச்செய்யுளின்கான் கூறப்பட்டுள்ள பலப்பிணிகள் தீரும். இது இதோட பழம் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. ஒரு பழம் எவ்வளோ அப்படிங்கிறது 10 வராக நடை ஒரு பழம். வராக நடை எப்படின்னா, அது 32 குன்றிமணி ஒரு வராக நடை. குன்றிமணி எப்படின்னு உங்களுக்கு தெரியும். குன்றிமணி தெரியலைன்னா அதுவும் மேலே போட்டிருக்காங்க. 4 நெல் எடை, 4 நெல்மணி இருக்கு இல்லைங்களா, நெல்மணியோட எடை ஒரு குன்றிமணி. நாலு எள்ளடை ஒரு குன்றிமணி, 3 குன்றிமணி ஒரு பனை எடை, 32 குன்றிமணி ஒரு வராக நடை, 40 குன்றிமணி ஒரு களஞ்சு, 10 வராக நடை ஒரு பழம். இந்த பழம் அப்படிங்கிறது இப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த பழம்ங்கிறது இங்கே இதை தான் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம மெஷர்மெண்ட் இன்னும் விளக்கமாக நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து தெரிஞ்சு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அகத்திப்பூ துவையலாக செஞ்சு சாப்பிட்றது, பாலில் வேக போட்டு சாப்பிட்றது எப்படிங்கிறது இங்கே விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இதனோட பயன்கள் என்னங்கிறதும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை அவங்கவுங்களுக்கு எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.